எங்க திரும்பினாலும் தெலுங்கு இருக்கிறான். அதுதான் பிரச்சனை, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. பொருளாதாரத்தை சீமான் கை வைக்கிறார். எப்படி வெள்ளக்காரனை விரட்டணும்னா காலா லாவியா என்ற 2 கப்பலை நிப்பாட்டி பொருளாதாரத்தை அவனை வீழ்த்தினால் மட்டுமே அவனை விரட்ட முடியும் என்று நம் பாட்டம் வ.உ. சிதம்பரனார் வெள்ளக்காரனுடைய பொருளாதாரத்தை கை வச்சாலும் அப்படி சீமான் அவனுடைய திராவிட கும்பலுடைய பொருளாதாரத்தை கை வைக்கிறாரு. பணையும் பொருளாதாரத்தை கை வைக்கிறதா, இந்த ஆடு மாடு மேய்த்தலும் அவனுடைய பொருளாதாரத்தை கை வைக்கிறதா. அதனாலதான் பதறான். அவனை பொறுத்தவரைக்கும் காசு பணம் அது கொடுத்துட்டு அவன் என்னமும் செய்வான். நாம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் வனத்துறை அதிகாரிகளுக்கு. நீங்க கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் 800 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்குள்ள இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான யானைகள் செத்திருக்கிறது, ஆயிரக்கணக்கான புலிகள் செத்திருக்கிறது, ஆயிரக்கணக்கான காட்டு விலங்குகள் செத்துக்கிறது. அந்த வனத்துறையை நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க? வனத்துக்குள்ள யூக்கலிப்டஸ் வனத்துக்குள்ள ஒன்னுத்துக்குமே பயன்படாத தைல மரங்களை நட்டு அந்த காட்டை நாசமாக்கினதா அந்த வனத்துறை 50 வருஷமா செஞ்ச வேலை. அந்த வனத்துக்குள்ள ஒரு நாவல் மரம் நட்டோம், ஒரு புளிய மரம் நட்டோம், ஒரு காட்டு மரங்களை நட்டோம், நம்முடைய பாரம்பரிய மரங்களை நட்டோம் இல்ல யூக்கலிப்டஸ். அதை போட்டு விட்டு அது எதுக்கும் பயன்படாது, அதை நட்டு வச்சு அந்த வனத்தையே நாசமாக்கின வேலையை செஞ்சுட்டு இந்த காடு காடா இருப்பதற்கு எங்களுடைய நாட்டு மாடு போனாதான் அது காடு காடா இருக்கும். அந்த காடு காடா இருப்பதற்கு உயிரோடு இருப்பதற்கு நாடு மாடு மேயணும். இந்தியாவுடைய வனத்துறை எப்போது உருவாக்கப்பட்டது? 1886 இந்திய வனத்துறை சட்டம் உருவாக்கப்பட்டது வெள்ளக்கார ஆட்சியில. இந்திய வனத்துறை சட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய மாடுகள் அங்க மேஞ்சுதா இல்லையா? வனம் வந்த பிறகு மாடு மேய்ஞ்சுதா? மாடு மேய்ஞ்ச பிறகு வனம் வந்துச்சா?